கோவை மாநகராட்சியில் அரங்கேறியுள்ள ஒரு நில அபகரிப்பு விவகாரம் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பூங்கா நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் நீதிமன்றமே உத்தரவிட்டும் அதிகாரிகள் பின்வாங்குவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்த விரிவான செய்திகளை இப்போது பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட சரவணம்பட்டி மீனாட்சி நகர் பகுதிதான் இப்போது பேசுபொருளாகியுள்ளது. கடந்த 1993ஆம் ஆண்டே பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சுமார் 50 சென்ட் நிலம் பூங்கா அமைக்க ஒதுக்கப்பட்டது. அப்போதே தானப்பத்திரம் மூலம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்ட இந்த நிலத்தில் தற்போது 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் 13 சென்ட் நிலத்தை சிவஞானம் என்பவர் அத்துமீறி ஆக்கிரமித்து மதில் சுவர் எழுப்பியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நில மோசடி தொடர்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு மாநகராட்சி நகரமைப்பு அலுவலர் ஆக்கிரமிப்பை அகற்ற நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஆனால் இந்த நடவடிக்கையை எதிர்த்து சிவஞானம் நீதிமன்றம் சென்றார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் கடந்த டிசம்பர் 19, 2025 அன்று அவரது மனுவை தள்ளுபடி செய்ததுடன் ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்ற தீர்ப்பு வந்ததையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் பொக்லைன் இயந்திரங்களுடன் ஆக்கிரமிப்பை அகற்ற தயார் நிலையில் இருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் மேலிடத்திலிருந்து வந்த ஒரு ரகசிய உத்தரவால் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி திடீரென நிறுத்தப்பட்டதாக தமிழ்நாடு ரிசர்வ் சைட் பாதுகாப்பு சங்க செயலாளர் SP தியாகராஜன் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டு 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி நகர் சொல்லி ஒரு நகர். அந்த நகர் வந்து பார்த்திங்கன்னா 1993ஆம் ஆண்டு நகர ஊரகத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 5 ஏக்கர் அதில் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டு அதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட மனைகள் இருக்குது. இந்த 5 ஏக்கருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நகர ஊரக விதிகளின்படி வந்து 10% வந்து பூங்காக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பூங்காக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தையும் அந்த மனைப்புழு சாலை அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய மனைப்புழு உரிமையாளர் வந்து கவர்மெண்ட் பேராட்சிக்கு வந்து தானப்பத்திரம் பண்ணிட்டாங்க. தானப்பத்திரம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து சவனம்பட்டி பேராட்சியுடைய பாதுகாப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து கோவை மாநகராட்சியில் வந்து இணைக்கப்பட்ட பிறகு அந்த சவனம்பட்டி பேராட்சியுடைய மீனாட்சி நகர் வந்து மாநகராட்சியுடைய இதில் இணைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடந்த 2016ஆம் ஆண்டு வரைக்கும் மாநகராட்சி நகரமைப்பு அதிகாரிகள் வந்து இந்த இடத்த வந்து கண்டறியப்பட முடியல. அந்த சமயத்தில் வந்து நான் வந்து இந்த இடங்கள் வந்து சவனம்பட்டி பேராட்சி உட்பட்ட இந்த மீனாட்சி நகரை வந்து அந்த வரைபடத்தில் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 50 சென்ட்டை வந்து தானப்பத்திரமாக கொடுத்துட்டாங்க. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பொது ஒதுக்கீட்டு நிலங்களை எக்காரணம் கொண்டும் ஆக்கிரமிக்க கூடாது என தெளிவாக கூறியும் இங்கு அதிகாரிகள் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபடுவது போல் செயல்படுகின்றனர் என சமூக ஆர்வலர்கள் கொதிக்கின்றனர். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 13 சென்ட் நிலத்தை மீட்பதுடன் மீதமுள்ள 37 சென்ட் நிலத்தையும் வேலி போட்டு பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து மாநகராட்சி ஆணையருக்கு புகார் மனு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தின் பிடியிலிருந்து ஆக்கிரமிப்பாளர் தப்புவாரா அல்லது மாநகராட்சி அதிரடி காட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தானப்பத்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 13 சென்ட் வந்து சிவஞானம் அப்படிங்கிறவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாரு அப்படின்னு வந்து கண்டறியப்பட்டு அந்த இடங்கள்லாம் போய் நேரடியாக பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த 50 சென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 37 சென்ட் தனியாக வந்து காலியாக இருக்கும்போது அந்த 13 சென்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள அந்த சிவஞானங்கிற வந்து பார்த்தீங்கன்னா மதிச்சுவரை கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தா நமக்கு வந்து கண்டறியப்பட்டது. உடனே வந்து நான் சம்பந்தப்பட்ட மாநகராட்சிக்கு வந்து தகவல் கொடுத்தேன். அப்போதைய மாநகராட்சியுடைய வடக்கு மண்டலத்தினுடைய நகரமைப்பு உதவி அலுவலர் வந்து திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் வந்து இந்த மாதிரி கோவை மாநகராட்சி சொந்தமான ஒரு அறிவிப்பாளர் வச்சாங்க. அந்த அறிவிப்பாளத்தை வந்து உடனே வந்து அகற்றிவிட்டு அந்த ஆக்கிரமிப்பாளர் சிவஞானம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதத்தில் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட இடத்த வந்து இந்த மாதிரி வந்து மனைப்பிரிப்பு அருகிலுக்கு மனைப்பிரிவு உரிமையாளர் வந்து பூங்காவா வந்து இது வந்து இதாக பண்ணிட்டாங்க. ஆகையால வந்து இதுக்கு பதிலாக வந்து அருகில் உள்ள இடத்த வந்து இதுக்கு இணையா வந்து நான் கொடுக்குறேன் அப்படி வந்து அனுமதி கேட்டிருந்தாருங்க. அதுக்கு மாநகராட்சி வந்து அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து முதல் வழக்கை தாக்கல் பண்ணும்போது உயர்நீதிமன்றம் வந்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சி வந்து விசாரணை பண்ணி உத்தரவு போட்டு சொல்லும்போது அந்த
உத்தரவு வந்து எப்படி போறாங்க, மாநகராட்சி வந்து இந்த இடத்துக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் வந்து மாற்றம்லாம் பண்ண கொடுக்குங்க மாநகராட்சி அதிகாரம் இல்லை. ஆகையால வந்து நீங்க வந்து உடனடியாக அந்த இடத்த வந்து மாநகராட்சிக்கு திருப்பி ஒப்படைக்கணுங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டதுக்கு அப்புறங்க அந்த உத்தரவுக்கு அப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து ஆக்கிரமிப்பாளர் சிவஞானத்துக்கு வந்து கோவை மாநகராட்சி சார்பாக வந்து அறிவிப்பு வழங்குறாங்க. ஆக்கிரமிப்பு அகற்றுக்கு அந்த ஆப்பிற்கு அகற்றப்பட அந்த அறிவிப்பை வந்து அவரே பார்க்க அதிகாரி முன்னாடியே வந்து கிழிச்சு வீசுறாரு. கிழிச்சு வீசினதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அதிகாரி வந்து அதுக்கு பிறகு வந்து அவருடைய ஆக்கிரமிப்பு காம்பவுண்ட் மதுச்சோரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிளக்ஸ் அடிச்சு இது மாநகராட்சி சொந்தமான இடம் ஒட்டுறாங்க. அதையுமே வந்து அதிகாரிகள் முன்னிலையில வந்து 2 மணி நேரத்தில் வந்து கிழிச்சு வீசுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மாநகராட்சியோட அதிகாரிகள் வந்து சவனப்பட்டி காவல்துறை அதிகாரி வந்து புகார் கொடுக்குறாங்க. அவருக்கு நடவடிக்கை சொல்லி அந்த புகாருக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகாரி மாற வந்து பார்த்துட்டீங்கன்னா காட்சிகள் மாறுது. அந்த சமயத்தில் வந்து வேற ஒரு அதிகாரி வரும்போது வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்காம காலதாமதப்படுத்தும் போது இதையும் ஒரு பயன்படுத்தி மீண்டும் வந்து 2வது முறையாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இதே சிவஞானம் அவருடைய மகன் அரவிந்த் பேர்ல வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு. அந்த வழக்குல வந்து ஏற்கனவே தாக்கல் பண்ண வழக்குல என்ன பரிகாரம் கேட்டாரோ அதே பரிகாரத்தை தான் வந்து இந்த வழக்கிலும் கேட்கிறாரு. அதாவது வந்து இதுக்கு பதிலாக வந்து நான் மாற்று இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு மாநகராட்சி வந்து நீதிமன்றத்தில் உண்டான எதிர்பார்வைகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு வந்து கடந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாநகராட்சி சார்பாக வந்து அவருடைய வழக்கு தள்ளுபடி பண்ணி மாநகராட்சி சார்பாக தீர்ப்பு கிடைச்சிச்சு. தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து மாநகராட்சியோட கவனத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து கடந்த திங்கட்கிழமை வந்து ஆணையருடைய உத்தரவின் பேரில் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றலாம்னு சொல்லி இருக்கும்போது இதுக்கடையில் வந்து ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் வந்தனால ஆணையர் வந்து பின்வாங்கி அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி அந்த ஆக்கிரமிப்புல வந்து எடுக்க வேண்டாம், நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டாங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவஞானங்கிற வந்து அரசியல் பின்னணியில் வந்து அரசியல் எந்தெந்த ஆளுங்கட்சி வருதோ அந்த ஆளுங்கட்சி அதிகாரிகள் நபரில் வச்சு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து 13 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணது மட்டும் இல்லாம அருகில் உள்ள 37 சென்ட்டை வந்து அந்த ஏரியாவுடைய மூணாட்சியினுடைய பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த 37 சென்ட்டை வந்து இவருடைய கைவசமா வந்து பயன்படுத்திட்டு இவருடைய வீட்டு விசேஷங்கள் நடக்கும்போது அங்க கார் நிறுத்திக்கிறது, சேமனா போட்டுக்கிறது மற்றும் இவருடைய வீட்டுக்கு நுழைவாயில வந்து பார்த்துட்டீங்கன்னா தற்சமயம் வந்து பூங்காரத்துல நுழைவாயில போயிட்டு வந்துருக்காரு. அப்படிங்கும் போது மாநகராட்சி எந்த ஒரு விதத்திலையும் வந்து இது போய் ஒரு சலுகை கூட எடுக்க முடியாத அளவுக்கு வந்து அவர் வந்து அவருடைய அரசியல் பலத்துல வந்து அரசியலுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரிகள் வந்து மிரட்டல் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இடத்த வந்து ஆக்கிரமிப்பு மீட்டெடுக்க முடியாம மாநகராட்சி சூழ்நிலை இப்படி இருக்கு. இதனுடைய மொத்த மதிப்பு வந்து 50 சென்ட்டுடைய மொத்த மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வருதுங்க. அதுல வந்து இந்த 13 சென்ட்டுடைய இவர் ஆக்கிரமிப்பு பண்ணி அவருடைய வசம் வச்சிருக்க இந்த இடத்துடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சுமார் 3.5 கோடி ரூபாய் வருதுங்க. இந்த ஆக்கிரமிப்பாளர் சிவஞானம் என்னங்கிற பார்த்துட்டீங்கன்னா ஆட்சி வந்து ஒவ்வொரு ஆட்சி வரும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஆட்சியில முக்கியமான ஒரு நபர்களுடைய பெயரை சொல்லிட்டு இவர் அவங்களோட தவறான பெயரை பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. அதுல இப்ப வந்து குறிப்பா பாத்துட்டீங்கன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகள வந்து 21ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 2வது வழக்கு போட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து நம்ம தமிழக முதலமைச்சருடைய குடும்பத்தை பெயரை சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அதிகாரிகள் எல்லாம் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறது வந்து அங்க பல செய்தித்தாள் வழியாக எங்களுக்கு தெரிய வருகிறது. மற்றும் கட்சிக்காரர்களும் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. மற்றபடி வந்து அவர் எந்த விதமான அரசியலையோ மற்றதிலோ வந்து ஈடுபாடெல்லாம் கிடையாதுங்க. அவர் எந்த கட்சி உறுப்பினரும் கிடையாதுங்க, எந்த பதவியிலும் கிடையாதுங்க. ஆனா இங்க இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் நபர்களை வந்து இவர் வந்து அந்த ஒரு முதலமைச்சருடைய நெருக்கத்துடைய செல்வாக்கள் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து அந்த மாதிரி தோரணையில தான் வந்து இதை வெளிப்படுத்திக்கிறாரு.